கவனித்து தான் நாம் உஷாராக முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க பாபி. ஒன்றும் ஆகலை டீச்சர் அப்படின்றாரு நம்ம ஜேடி. புரியலையே நண்பி அப்படின்றாங்க நம்ம ஜேடி. எனக்கு தான் புரியல. எனக்கு தெளிவாக சொன்னாலே புரியாது, கொஞ்சம் பொடி வச்சு பேசினா சுத்தமாக புரியாதுங்க. நான் அந்த மாதிரி, நான் ஒரு அறவேக்காடு. ஆமாம், அருமையான ஆலமரங்க இந்த ஆலமரத்து. புங்க மர நிழல் இல்லை புஷ்பலத்தா மடி இல்லை அப்படின்னு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அழகான முனீஸ்வரர் கோவில். நான் உள்ளே வர யோசித்தேன், சரி நிஜமாக புதுசாக பார்க்குறவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஸ்டீல் குத்திடுவாங்க. நண்பர்கள் ஓப்பனாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், எனக்கு சுத்தமாக நீங்கள் மறைவாக பேசலாம் இல்லை ஓப்பனாக பேசினா கூட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கே புரியும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் மறைச்சி பேசுறது எனக்கு சுத்தமாக புரியாது. ஸோ அதனால் எதுனா பேசுனாலும் பேசுங்க, புரிஞ்ச வரையும் நான் சிரிச்சுப்பேன், சொல்லிவிடுவேன். சிவன் மாமா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க நம்ம பாபி. எப்போ நண்பி அப்படின்றாங்க நம்ம ஜேடி. ஆமாம் பாருங்க, முனீஸ்வரர் சாமி கும்பிட்றாங்க. இதில் பெரிய மரம், அந்த சாமி எவ்வளோ அழகாக பெருசாக இருப்பாரோ அந்த மாதிரி இந்த மரம் வீட்டு இருக்குது, அவ்வளோ அழகாக வீட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த மரம். பாருங்கள், பெரிய மரங்க, ஆலமரம். சரிங்களா? இதுதான் முனீஸ்வரன் சாமி கும்பிட்றாங்க. நான் என் சிவன் மாமாட்ட சொல்லிடுறேன், நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரியலையே, சிவன் மாமாக்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லிடுறீங்களா? நண்பா நான் சொல்லுறேன் ப்ளீஸ் வெயிட் அப்படின்றாங்க நம்ம ஜேடி இல்லை பாபி. அப்படியா நண்பி? அப்படின்னா சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கள். டான். யோகி வந்தா கைலி கேட்பார். ஆமாம் பாபி, ஆமாம். யோகியா என்ன பேர்? அவர் பேர் யோகானந்தா. யோகி. ஆமாம், யோகி தான். அவர் வந்தால் தான் கைலி கேட்பாப்புல. அவர் கூட கைலி மேலேயே கண்ணா இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? வர்றது வாங்க டீச்சர். யோகேஷ். ஆமாம் யோகேஷ் தான். யோகேஷ் என்ன கைலி தலை? அட நம்ம லோக்கல் சாதா கைலி தான் ஜெடி. அவர் வந்தார்னா கைலி மேலேயே குறியா வர்றார். கைலி அவுத்து கொடுங்க அப்படின்றார், கட்டிங்கிற கைலி. அதனால் கைலியே போடாமல் வந்துடலான்னு பார்க்குறேன். சரி சாரி, கைலியை மாற்றிட்டு பேண்ட்டு போட்டுட்டு இல்லை ஷார்ட்ஸு போட்டு வரலான்னு பார்க்குறேன். டைம் இருக்க மாட்டுது. ஒரு அருமையான இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். அப்போ கைட்டி கொடுத்துட வேண்டியதானே? வழியில் கைட்டி கொடுத்தா நல்லா இருக்காது நண்பா ஜெடி. அதனால தான் கைட்டி கொடுத்துடலாம். இதில் நகுது. லவ்லி பேச மாட்டீங்களா? என் மேலே பொருத்தமாக திட்டினாலும் பரவாயில்ல, என்னோட பேசுங்க லவ்லி அப்படின்றாங்க நம்ம பாபி. லவ்லினா யாருங்க லவ்லி? புரியலையே, யார் அந்த லவ்லி? நம்ம கேட்ட யார் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கணும் தலைவரை, இல்லை என்று சொல்லக்கூடாது. நம்ம கர்ண மகாராஜா மாதிரி தலை. ஆமாம், நமக்கே ஒன்றும் இல்லை, நம்ம கர்ண மகாராஜா மாதிரியா? கோடை இப்போ மயிலுக்கு போர் கொடுத்தான் பாரி அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி நான் பாரி கிடையாது. யோகிக்கு லுங்கி கட்டி கொடுக்க டீச்சர் அப்படின்றாங்க பாபி. ஜேடியும் டீச்சர் அப்படின்ற